நீங்க சொல்லுங்க. நம்ம காலையில பேசின மாதிரியே பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ரோஹித் சர்மாக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நம்ம காலையில பேசினது எவ்வளவு உண்மையா இருக்கு பாருங்க. அவர் இன்னைக்கு கேமை வந்து ரொம்ப சிறப்பா ஆடுவாருன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி சிறப்பா ஆடி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கேப்டனா அவருக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே அவர் எவ்வளோ கம்போஸா ஆடி அப்போ இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருப்பான்னு தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டீமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த டோர்னமெண்ட் வரும்போதே அவர் வந்து கண்டிப்பாக இந்தியாவிலேருந்து துபாய்க்கு கிளம்பும் போதே அவர் யோசித்த ஒரே விஷயம், கண்டிப்பாக இந்த கோப்பையை நம்ம தூக்கிட்டு போகணும்னு யோசித்தனால மட்டும்தான் இப்படி ஒரு டீமை வந்து அவரால் கூப்பிட்டுட்டு துபாய் போக முடியும். ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பிக் பண்ணது தான் வருண் சக்கரவர்த்தி. மேபி அந்த பிச்சை கொஞ்சம் நம்ம மிஸ்ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, இன்னொரு அடிஷ்னலாக ஒரு போலர் கூட்டு போகலாம் வருண் சக்கரவர்த்தி மாதிரி. ஏன்னா சிறப்பாக போட்டார் இங்கிலாந்து கூட T20 ஆடும்போது. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த லாஸ்ட் பிக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கோப்பையை வின் பண்ண இன்னொரு முக்கியமான புள்ளியை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நிறைய பேருக்கு இந்த விடயம் தெரிந்திருக்காது. என்னுடைய 40 ஆண்டு கால கிரிக்கெட் வரலாற்றில் நான் ஒரு கிரிக்கெட் வீரராகவும் இருந்திருக்கிறேன். எனவே என்னுடைய 40 ஆண்டு கால இந்த கிரிக்கெட் அனுபவத்திலே ஒரு இறுதி போட்டியில் மட்டுமல்ல, இந்த ஒரு போட்டி முழுவதும், ஒரு தொடர் முழுவதும், ஒரு போட்டி தொடர் முழுவதும் 4 சுழல் பந்து வீச்சாளர்களை கிட்டத்தட்ட 3வது போட்டியிலிருந்தே பயன்படுத்த ஆரம்பித்தார். காலிறுதி போன்ற கடைசி லீக் ஆட்டமாகட்டும், அரையிறுதி ஆகட்டும், இறுதி போட்டியாகும், இந்த முக்கியமான போட்டிகளிலே 4 சுழல் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திய ஒரே அணி அண்மை கால கிரிக்கெட் வரலாற்றில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிதான். அந்த கேப்டன் ரோஹித் சர்மா மட்டும்தான். இதற்கு மிகப்பெரிய தைரியம் வேண்டும். ஏனால் சுழல் பந்து வீச்சு என்பது பலமுறை கை கொடுக்கும், பலமுறை காலை வாரிவிடும். ஆனால் ரோஹித் சர்மா தனது ஸ்பின்னர்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை, அந்த சுழல் சுனாமி என்று நாம் அறிமுகப்படுத்திய அந்த சுழல் சுனாமி சமூக வலைதளங்களில் உண்மையிலேயே சத்தியம் தொலைக்காட்சி சொல்கின்ற அனைத்தும் சத்தியம் என்பதற்கு நிரூபிக்கும் வகையில் தான் கடந்த அரையிறுதி போட்டியிலும் நாம் சொன்னவர்கள் தான் ஜெயித்தார்கள், சொன்னவர்கள் தான் போட்டிகளை வென்றார்கள், சொன்னவர்கள் தான் மேன் ஆஃப் த மேட்சும் சென்றார்கள். அதே போன்று இந்த முறையும் இறுதி போட்டியிலே இந்தியா வெல்லும் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தோம். 90% இந்தியா வெற்றி பெறும் என்று கணித்தோம். அதே போன்று நடந்திருக்கிறது. ரோஹித் சர்மா ஜொலித்து நட்சத்திர வீரராக வருவார் என்று கணித்தோம். அதுவும் நடைபெற்றிருக்கிறது. தற்போது இந்திய அணியினுடைய ஒவ்வொரு வீரர்களுக்கும் பதக்கம் அணிவிக்கப்பட்டு வருகிறது. பதக்கம் அணிவித்து அனைவருக்கும் அந்த வெற்றியை, மகிழ்ச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் கோப்பையை, சாம்பியன்ஸ் கோப்பையை வெல்ல போகிறது, கையில் ஏந்தி கொண்டாட போகிறார்கள் என்று நான் கொள்ள வேண்டும். என்றால் அந்த கோப்பையை ஏந்துகின்ற தருணம் இன்னும் சில நிமிடங்களில் வர இருக்கிறது. அந்த நேரலைக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டோம், அந்த நேரலை காட்சியை நம்மால் கொடுக்க முடியாது. கொடுத்தால் அவர்கள் காப்பிரைட்டுக்கு வந்து விடுவார்கள். எனவேதான் இந்த ரெப்ளிகா போன்ற ஒரு கோப்பையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அங்கு கொடுக்கிறார்கள் இல்லையோ, நாங்கள் முதலிலே கொடுத்து விட்டோம். நமது தொலைக்காட்சி நிலையத்திற்கு நேர்களே வந்தார்கள். நேர்களே வந்து இந்த கோப்பையை இந்திய அணிக்கு வெற்றிக்காக சமர்ப்பியுங்கள் என்று கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய தருணமாக, இதில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன் என்பதிலே பெருமைப்படக்கூடிய தருணமாக இருக்கிறது. எனவே லிவி, இந்த கோப்பை இந்திய அணியினுடைய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை உருவாக்கும் என்று நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொன்னது கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா இந்த கோப்பை, இந்த வெற்றி வந்து உண்மையாவே நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்க முடியாது. ஏன்னா லாஸ்டா நம்ம ஒரு 50 ஓவர் வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா கிட்ட வந்து கொஞ்சம் தோத்து போயிட்டோம். ஸோ அப்படி பார்க்க போது இந்த ஒரு 50 ஓவர் மேட்ச் வந்து நம்ம ஜெயிப்போன்றது எக்கச்சக்க பேருக்கு நம்பிக்கை இல்லாம ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா இந்த 50 ஓவர் கேமே பிராக்டிஸ்க்கே வரல. ஸோ இந்த டோர்னமெண்ட்ஸ்ல வந்து பிராக்டிஸ்க்கே வராத ஒரு கேம் பார்த்தீங்கன்னா 50 ஓவர்ஸா இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியா வந்து இந்த 11, ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், இந்த மாதிரி சில பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட் மாதிரி ஆடக்கூடியவங்க. ஸோ என்னடா இது, அவங்க வருவாங்க, அடிச்சிருவாங்க, விக்கெட் விட்டு போயிடுவாங்கன்னு தான் நம்ம யோசித்தோம். இன்னொன்று, துபாய் பிச்சு வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சு தான். ஸோ பேட்ஸ்மேனுக்கு சாதகமாகவே இருக்காது. ஸோ அப்போ அந்த கேப்டன்ஷிப்பை வந்து நம்ம யோசிக்கணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம், 4 சுழல் பந்து வீச்சு வந்து எந்த டீமுக்குமே கிடையாது. ஸோ அவங்க வந்து சும்மா எடுத்துட்டு வரல. இன்னைக்கு மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தருமே சூப்பரா போட்டிருக்காங்க. ஸோ
ஸோ 10 ஓவருக்கு 30 ரன்னு, 10 ஓவருக்கு 40 ரன்னு. ஸோ அப்போ அந்த எக்கனாமி வந்து எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தான் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா 4 போலர்ஸுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா டீமோட அந்த பாதி ஸ்கோர் தான், நியூசிலாண்டோட டீமோட பாதி ஸ்கோர் தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட 38 ஓவர் போட்டு அவர் ரொம்ப கம்மியான ஸ்கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த 4 ஸ்பின்னர்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னைக்கு ரொம்ப, ஏன்னா ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா பேஸ் போட்டு ரன் கொடுத்தோம் நம்ம. ஸோ ரச்சின் ரவீந்திரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா ஆடி எக்கச்சக்க ரன் எடுத்துட்டு. ஸோ அப்போ இந்த 4 ஸ்பின்னர்ஸுமே அவர் ரொட்டேட் பண்ணி கடகடன் விக்கெட் எடுத்து அந்த கேமையே மாத்தினது வந்து ரோஹித் சர்மாவோட அந்த ஐடியாலஜி. ஸோ அப்ப இந்த கப்பு எல்லா இந்திய மக்களுக்குமே ரொம்ப, இது வந்து இன்னைக்கு மட்டும் இல்லாம நம்ம அந்த T20 வேர்ல்டு கப்ல சூரியகுமார் கேட்ச் எப்படி நம்ம மறக்க மாட்டோமோ அதே மாதிரி இந்த கப்பை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லா மறக்க மாட்டோம்ன்றது தான் நம்ம யோசிக்கணும். அந்த புகைப்பட காட்சிகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ரோஹித் அந்த விராட்டுடைய அந்த 2 ஸ்டெப்களை வைத்துக் கொண்ட அந்த காட்சிகள். கௌதம் கம்பீர் சிரித்து விட்டார். இதுவே ஒரு செய்திங்க, இது ஒரு பிரேக்கிங் செய்தி. கௌதம் கம்பீர் சிரித்து விட்டார். KL ராகுல் அந்த வெற்றி தருணத்தை நன்றி தெரிவிக்கும் வகையில் பார்க்கிறார். ஜடேஜாவை பாருங்கள், அந்த வான ஒலிக்கு பின்னால். உண்மையிலேயே இது இந்தியாவை பொறுத்தப்பட்டிலே இந்த வெற்றி எப்படி பார்க்கப்படும் என்றால், ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனுக்கும் இது ஒரு தீபாவளி திருநாள், இது ஒரு கிறிஸ்துமஸ் திருநாள், இது ஒரு ரம்ஜான் திருநாள், இது ஒரு புத்த பௌர்ணிமா என்ற வகையில் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மதமும் கிரிக்கெட்டில் ரசிகர்களுக்காக பார்க்கப்படுகின்றது. அனைவருமே தற்போது வெள்ளை நிற சூட் அணிந்து கொள்ளும் இந்திய வீரர்கள் வெள்ளை உடை அணிந்து தற்பொழுது அந்த பரிசு கோப்பையை வாங்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள்.